வணக்கம். வாழ்க வளமுடன். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடு வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, திருவண்ணாமலை ஒரு ஆன்மீக பூமி. திருவண்ணாமலை கிரிவலம் என்பது உலக பிரசித்தி பெற்றது. அப்படிப்பட்ட அந்த கிரிவலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதாவது நிறைய பேர் இதை ஒரு அரசியல் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்க்குறாங்க, மக்களுக்கு கொடுமை நடக்குது அப்படின்ற பார்வையிலும் பார்க்குறாங்க. இப்போ ஒரு வாஸ்து ஆலோசகராக நம்ம என்ன பார்வையில் பார்க்கணும் அப்படின்னா, இந்த வாஸ்து பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம பார்க்கணும். அந்த வகையில் நம்ம அந்த வாஸ்து பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ப்போம். வீட்டில் என்ன பிரச்சனை இருந்தால் இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள்லாம் நடக்கும். டீட்டெயிலான பதிவாக நம்ம இதை பார்க்கலாம். அதாவது உலக பிரசித்தி பெற்ற நம்முடைய திருவண்ணாமலை கிரிவலம் ஏன் இந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த கிரிவலமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதாவது ஆதி காலத்தில் பிரம்மாவும் விஷ்ணுவும் அடிமுடி தேடி காண முடியாமல் ஒரு அண்டமளாவிய உருவமாக ஒரு ஜோதி பிழம்பாக நின்ற அண்ணாமலையார், அப்போ அந்த அடிமுடி காட்டாத அண்ணாமலையாரை நாம் போய் வணங்கினா நமக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்முடைய முன்னோர்கள்லாம் அதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அதே வழக்கத்தை இப்போ நம்ம மக்கள் அதிகமாக ஃபாலோ பண்ணுறாங்க. அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா பௌர்ணமியில் தான் அந்த கிரிவலம் ரொம்ப சிறப்பாக நடைபெறுது. தினமும் கிரிவலம் வராங்க, இருந்தாலும் பௌர்ணமியில் தான் மக்கள் கூட்டம் அதிகமாக அண்ணாமலையாரோட கிரிவலத்தில் கலந்துக்கிறாங்க. அப்போ இந்த பௌர்ணமிக்கும் கிரிவலத்துக்கும் என்ன ஒரு சம்பந்தம் அப்படின்னா, அந்த அண்ணாமலையாருடைய மலையில் நிறைய மூலிகை மரங்கள் உண்டு, மூலிகை செடிகள் உண்டு. அந்த காற்று நம்ம உடம்பு மேலே பட்டால் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகள்லாம் தீர்ந்து நம்ம ஆரோக்கியமாக இருப்போம் அப்படின்றது நம்முடைய முன்னோர்களுடைய நம்பிக்கை. அதனுடைய அடிப்படையில் தான் கிரிவலம் வந்துட்டு இருந்தாங்க. அது ஏன் பௌர்ணமியை சூஸ் பண்ணாங்க அப்படின்றது தான் அங்கே ஒரு ரகசியமே. அப்போ பௌர்ணமின்னாலே சந்திரன் முழு பிரகாசமாக இருக்கக்கூடிய நாள். இந்த மனித மனத்துக்கு சம்பந்தப்பட்டவர் சந்திரன். அதை மனோகாரகன் சொல்லுவாங்க சந்திரன் அந்த ஜோதிட ரீதியாக. அப்படிப்பட்ட அந்த மனோகாரகனான சந்திரன் பௌர்ணமி நாளில் தன்னுடைய முழு பலத்தையும் முழு பிரகாசத்தையும் பூமி மேலே செலுத்துவார். அப்போ அந்த சந்திரனுடைய முழு பலமும் நம்முடைய உடம்பு மேலே படணும். ப்ளஸ் இந்த மூலிகை காற்று நம்ம உடம்பு மேலே படணும்னு சொல்லிட்டு நம்முடைய முன்னோர்கள் பௌர்ணமியை சூஸ் பண்ணாங்க. அப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்கள்லாம் மேலாடை இல்லாமல் தான் கிரிவலம் வந்திருக்காங்க. காரணம் என்னென்னா, அந்த சந்திரனுடைய கதிர்கள் நம்ம உடம்பு மேலே படணும். அதுக்கப்புறம் அந்த மூலிகை காற்று அந்த இரவு நேரத்தில் ஒரு ரம்யமான பொழுதாக இருக்கும். ஒரு நல்ல காற்று, குளிர்ச்சியான காற்று நம்முடைய உடம்பை சுத்திகரிக்குது. அந்த அடிப்படையில் தான் கிரிவலம் வந்துக்கிட்டு இருந்தாங்க. அது நாளடைவில் காலப்போக்கில் இப்போ மாறி அது இது ஒரு 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 கலாச்சாரமாக மாற்றிட்டாங்க. கிரிவலம் போகிறது ஒரு வழக்கமாயிடுச்சு மக்களுக்கு. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அந்த கிரிவலத்துக்கு யாரெல்லாம் வர்றாங்கன்னு அப்படின்னு பார்க்கும்பொழுது, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே வராங்க. குடும்பத்தோடு வராங்க, கூட்டம் கூட்டமாக வராங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா தனித்தனியாக வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது குறிப்பாக பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக வராங்க. தனியாக வீட்டுக்கு நம்ம தனியாக தானே போகணும். இப்போ ஒரு கிரிவலம் ஆரம்பிக்கிறோன்னா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் நம்ம கிரிவலம் வருவோம். அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம தனியாக தான் வீட்டுக்கு போகணும். அப்போ நம்முடைய பாதுகாப்பு என்ன அப்படின்றதுலாம் மக்கள் மத்தியில் இல்லை. இப்போ நம்ம ஏன் இந்த கிரிவலத்தை பற்றி பேசுகிறோன்னா, இந்த கடந்த பௌர்ணமியில் பார்த்தீங்கன்னா கிரிவலம் 2 பெண்கள் ஒரு ஒரு பெரிய கும்பல்கிட்ட சிக்கி அவங்க ஒரு பெரிய ஒரு பிரச்சனையில் போய் முடிஞ்சு போச்சு. அது ஒரு பாலியல் பலாத்காரம் பண்ணி அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அவங்ககிட்ட பணம் வாங்கக்கூடிய ஒரு அளவுக்கு மக்கள் மாறி இருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க தனியாக வந்திருக்காங்க.
குடும்பத்தோடு வரல, கணவனோட வரல, தாய் தகப்பனோட வரல, குழந்தைகளோட வரல, தனியாக வந்து ஒரு ஆண் நண்பரோட கூட போகிறாங்க. அப்படி போகும்போது அவங்க வீட்டுக்கு போகும்பொழுது ஏன் பாதி வழியில் நிற்கிறாங்க? ஸோ அங்கே நின்னதுனால ஏதோ தவறு நடந்திருக்குது. இது ஒரு விஷயம். இது 2 பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயம். இது 2 பெண்களுக்கு இது மாதிரி நடந்திருக்குது. அதுக்கப்புறம் அவங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ் வந்து ஒரு 9 பேரை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த குற்றம் எல்லாம் ஏன் நடக்குதுன்னா, நம்ம குடும்பத்தோடு வரல, நேரத்தோடு வரல. எதுக்கு நீங்கள் தனியாக வந்து போகிறீங்க? அப்போ நீங்கள் ஒரு குடும்பத்தோடு வரணும், ஃபேமிலியோடு வரணும், ஒரு பாதுகாப்போடு வரணும். ஸோ இதுதான் வந்து நம்முடைய நடைமுறையாக இருக்கணும். அதை விட்டுட்டு நான் தனியாக வந்து கிரிவலம் வந்து ஒரு ஆண் நண்பரோட போகிறேன் அப்படின்னா, இது வந்து ஒரு நல்ல ஒரு செய்கையாக எடுத்துக்க முடியாது. ஸோ இந்த மாதிரிலாம் வரவங்க வந்து அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, இது காலம் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. காலம் கெட்டு போகல, நம்முடைய புத்தி கெட்டு போனதுனால நாம் தனியாக வரோம், தனியாக போகிறோம், வேறு ஆட்களோட போகிறோம், குடும்பத்தோடு போகலைன்னும் பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் மக்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். வேறு வழி கிடையாது. சரி, ஓகே, இது நடந்து முடிஞ்சு போச்சு, போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, மேற்கொண்டு நடவடிக்கை போலீஸ் பார்த்துக்கும். ஒரு வாஸ்து ஆலோசகரனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கும்பொழுது, ஒரு ஆணுடைய வீடும் ஒரு பெண்ணுடைய வீடும் எந்த பக்கம் தவறு இருந்தால் இந்த மாதிரியான பிரச்சனைகளை போய் அவங்க மாட்டிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, குறிப்பாக நம்ம ஆண்களை பார்க்கும்பொழுது, இது வந்து ஒரு கண்மூடித்தனமான ஒரு நிகழ்வு. இப்போ அந்த கண்மூடித்தனமான நிகழ்வு எப்படி நடக்கும், எந்த வீட்டில் இருந்தால் நடக்கும், அந்த வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடு கிழக்கு பக்கம் மூடப்பட்ட வீடாக இருக்கும். அவங்க இருக்கக்கூடிய வீடு, அந்த பிரச்சனையில் மாட்டியிருக்கக்கூடிய ஆண்கள் அவங்க இருக்கக்கூடிய வீடு பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கம் கம்ப்ளீட்டாக மூடி எல்லை வரைக்கும் வீடு கட்டியிருப்பாங்க. இப்போது இந்த கிழக்கு பக்கம் மூடினா மட்டும்தான் இது நடக்குமான்னா, இது வந்து ஒரு 50% இந்த கிழக்கு பக்கம் மூடிய வீடு, இன்னொரு 50% அந்த ஆண்கள் இருக்கக்கூடிய வீடு கிழக்கு பக்கம் மூடிய வீடு. கூடுதலாக தென்மேற்கு பக்கம் தெருக்குத்து, தென்மேற்கு மேற்கு தெருக்குத்து உள்ள வீடு, தென்மேற்கு கட்டான வீடு, தென்மேற்கு அதிக காலி இடம் உள்ள வீடு, தென்மேற்கு ஒரு பள்ளம் உள்ள வீடு. ஸோ இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இந்த கண்மூடித்தனமான ஒரு ஒரு அத்துமீறல் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவங்களுக்கு வந்து அந்த வீடு வந்து தூண்டக்கூடிய வீடாக இருக்குது. ரெண்டாவது, இந்த பெண்கள் வந்து போய் மாட்டுறாங்க பார்த்தீங்களா? இப்போ இந்த பெண்களுடைய வீட்டை நம்ம பார்க்கணும். அப்போ அந்த பெண்கள் இருக்கக்கூடிய வீடு பார்த்திங்கன்னா வடமேற்கு பகுதி பிரச்சனைக்குரிய பகுதியாக இருக்குது. வடமேற்கு வடக்கு தெற்குத்து, வடமேற்கு கட்டு, வடமேற்கு பள்ளம், வடமேற்கு எக்ஸ்டென்ஷன், வடமேற்கு வடக்கு எக்ஸ்டென்ஷன் இருந்தால் இந்த மாதிரியான ஒரு பாலியல் பலாத்காரத்தில் பெண்கள் மாட்டிப்பாங்க. காரணம் என்னென்னா, ஆண்கள் வந்து கண்மூடித்தனமாக போகிறாங்க, பெண்கள் வந்து போய் இதில் மாட்டிக்கிறாங்க. அப்படின்னும் பொழுது ஆண்கள் கண்மூடித்தனமாக இருப்பதற்கு கிழக்கு பக்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய வீடாக இருக்கும் அவங்க வீடு. இந்த பலாத்காரம் என்பது தென்மேற்கு சம்பந்தப்பட்டது. ஏன்னா தென்மேற்கு வந்து அது பூமி சம்பந்தப்பட்டது. தென்மேற்கில் இந்த மாதிரி ஒன்று தவறான தெருக்குத்து, ஒரு பள்ளமோ கட்டோ அதிக காலி இடமோ இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஆண்களுக்கு வந்து அந்த மனமாகப்பட்டது ஒரு ஒரு தவறான வழியில் செல்லக்கூடிய ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணுது அந்த வீடு. கிழக்கு மூடுனால அங்கே சூரியன் வரல, சூரியன் தான் வந்து அந்த எண்ணத்தை புது எண்ணத்தை வர வைக்கக்கூடிய ஆள். இவங்க வந்து இந்த கிழக்கு பக்கம் மூணுனாலே அந்த குடிப்பழக்கன்ற ஒரு பழக்கத்துக்கு ஆளாயிடுறாங்க. போதை பழக்கம், குடிப்பழக்கம் எல்லாமே பார்த்திங்கன்னா கிழக்கு பக்கம் மூடி இருந்தால், கிழக்கு பக்கம் பிரச்சனை இருந்தால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாயிடுறாங்க. ஸோ கூடுதலாக பலம் சேர்க்குது தென்மேற்கு பகுதி தவறும். இப்போ பலம் அதிகமாக வந்ததுனால அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்னே தெரியாது. ஸோ ஒரு மூர்க்கத்தனமான மனிதர்களாக மாறி அவங்க இந்த பெண்களை வந்து நாசம் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்கு போயிடுறாங்க. இப்போ இந்த பெண்கள் பார்த்திங்கன்னா வடமேற்கு பக்கம் பிரச்சனையாக இருக்கும்போது பெண்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு
ஒரு ஒரு சம்பவத்தில் போய் அவங்க மாட்டிக்கிறாங்க. எலிப்பொறியில் போய் மாட்டின ஒரு எலி மாதிரி தான் பெண்கள் அந்த சம்பவத்தில் போய் மாட்டிடுறாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றது நிச்சயமான ஒரு 100% உண்மை. அப்படி நம்ம ஜாக்கிரதையாக இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வருதுன்னா, நம்ம வீட்டை கொஞ்சம் நம்ம வந்து கூர்ந்து கவனிக்கும் பொழுது, அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, அந்த தென்மேற்கு பகுதி, வடமேற்கு, கிழக்கு பக்கம் இதெல்லாம் சரி பண்ணி நம்ம ஒரு 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 வாழ்க்கை வாழும் பொழுது, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒரு நல்ல குணம் கொண்ட மனிதர்களாகவும் இருப்பார்கள். ஒரு நல்ல மனம் கொண்ட மனிதர்களாகவும் இருப்பார்கள். மனம் என்பது வடமேற்கு பகுதி, குணம் என்பது கிழக்கு பகுதி, இந்த தென்மேற்கு என்பது ஒரு மிருக பலம் கொடுக்கக்கூடிய பகுதி. அப்போ அந்த வடமேற்கு பகுதியை சரி பண்ணி, தென்மேற்கு பகுதியை சரி பண்ணி, கிழக்கு பக்கம் சூரியன் நமக்கு வந்து வீட்டுக்குள்ள வர மாதிரி நம்ம வந்து ஒரு வீட்டை அமைச்சுக்கிட்டோம்னா, இந்த மாதிரியான பிரச்சனைலாம் நம்ம வந்து சந்திக்க மாட்டோம். ஸோ அதுக்கு இயற்கை வந்து நமக்கு வந்து உதவி புரியும். ஒரு வாஸ்து ஆலோசகரா இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம பார்க்கணும். ஸோ மக்கள் வந்து கொஞ்சம் எல்லாமே எனக்கு தெரியும், எல்லாத்தையும் நான் ஃபேஸ் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு 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 தவறான முடிவு எடுத்து, ஒரு தனி ஆளாக இந்த மாதிரியான ஒரு வழிபாட்டு முறையெல்லாம் நீங்கள் மேற்கொள்ளாதீங்க. எங்கே போனாலும் குடும்பத்தோடு போங்க, நண்பர்களோடு போங்க. தனி ஆளாக போயிட்டு இந்த மாதிரி பிரச்சனைலாம் மாட்டிக்காதீங்க. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இதெல்லாம் வந்து கேட்கும்பொழுது. ஒரு ஆன்மீக பூமி, அண்ணாமலையார் என்ன பண்ணுறாருன்னு தெரியல அப்படின்ற ஒரு கேள்வியை தான் மக்கள் மனசில் எழும் இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள்லாம் நடக்கும்பொழுது. ஸோ பார்ப்போம். நிச்சயமாக வந்து அரசு அன்று கொள்ளும், தெய்வம் நின்று கொள்ளும். நிச்சயமாக அண்ணாமலையார் வந்து நின்று கொள்வார் என்று நம்பிக்கையோடு இருப்போம். நிச்சயமாக அது நடக்கும். ஸோ மீண்டும் ஒரு அற்புதமான வாஸ்து தகவலுடன் சந்திக்கின்றேன். ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறு முகம் வாழ்க, வெற்பை கூர்சை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம். வாழ்க வளமுடன், எல்லாம் செயல்கூடும்.